நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தெரியாதனமா இன்ஜினியரிங் சேர்ந்துட்டோம்னு தோணுதுரி. என்னடி அதுக்குள்ள அழுத்துக்கிற? 7 நாள்ல 8 டெஸ்ட், தலையே சுத்துதுரி. இன்ஜினியரிங் செய்யறது மட்டும்தான் ஈஸி, ஆனா முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹலோ. ஏய். ஹாய். என்ன நடக்குதுங்க? அங்கே இரு, இதோ வந்துறேன். அப்ப நான் கிளம்பட்டா? எங்கடி போற? அந்த அமெரிக்கா மாப்பிள்ள உன்னை பார்க்க தான் ஓடி வரான். நான் இதுக்கு நடுவில் நந்தி ஆட்டம். இரு இரு, எங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரியே பேசுற. அப்ப இல்லையா? அடிப்பாவி, இதென்ன புது கதை? அன்னைக்கு கோவில 2 பேரும் தனியா உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க. ஒரு பையனும் பொண்ணும் தனியா பேசினா லவ்வா? எனக்கு என்னமோ தூரத்துல இருந்து பார்க்க அப்படி தோணித்து. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நீ ஏன் தனி கதை பண்ணாத. ஆனா மாப்பிள்ள முழிக்கிற மொழி சரியில்லை. அவனுக்குள்ள பட்டாம்பூச்சிலாம் பறக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லதா போச்சு. என்ன நல்லதா போச்சு? நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான். அடிமையா? ஆமாண்டி, எப்படியும் நமக்கு சின்ன சின்ன வேலை செய்ய ஒரு அடிமை வேணும். ரெக்கார்ட் எழுதுறது, பிக்கப் ட்ராப் பண்றது, வீக்கெண்ட் ஆனா ஷாருக் கான் படத்துக்கு டிக்கெட் புக் பண்றது, இப்படி பல வேலைகளுக்கு இந்த மாதிரி அடிமைங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடிப்பாவி, இந்த மாதிரி பசங்களை நம்ம ஒரு ஃபீல்ட்லயே வச்சிருந்தோம்னு வையேன், ஹனுமார் மாதிரி மலையை தூக்கிட்டு வர சொன்னாலும் தூக்கிட்டு வந்துருவானுங்க. ஏய் பாவண்டி. இதுல பாவம் என்னடி இருக்கு? வீட்டுல அவங்க அப்பா அம்மா செல்போன் பில்ல கட்ட சொன்னாலும் கட்ட மாட்டானுங்க. அதே நம்ம சொன்னா செல்போன் டவர்ல இருந்து கீழே குதிப்பானுங்க. அவங்களுக்காகலாம் நீ பாவப்படாத. ஒருவேளை அவனுக்கு மேல காதல் முத்திருச்சுன்னா? நல்ல ஃப்ரெண்டா தான் உன் கூட பழகுனேன், நீ இப்படி யோசிப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்ட்டு இந்த அடிமையை துரத்திட்டு வேற அடிமையை பிடிக்க வேண்டியதான். அதுக்கு இல்லடி. இங்க பாரு, இத பத்திலாம் நம்ம ரொம்ப பேசக்கூடாது. அப்படி பேசினா நான் ஏதோ வில்லி மாதிரி உனக்கு தோணும். இதெல்லாம் அப்படி ஒரு ஃப்ளோல பண்ணணும். எனக்கு என்னமோ அவன் இவ்வளவு ஈஸியா ஏமாறுவான்னு தோணல. என்னதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்தாலும் பசங்க எப்பவும் பழைய டெக்னிக்கு விழதான் செய்வானுங்க. இப்போ பாரு, அதை நான் ப்ரூவ் பண்றேன். ஹாய். ஹாய். எங்க இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? கசினோட பையனுக்கு பர்த்டே, அதான். ஐயோ, காலேஜ் பஸ் கிளம்ப லேட் ஆகுமே. ஆட்டோ ஏதாவது எடுத்துட்டு போலான்னு பாக்குறேன். ஆட்டோவா? 1000 ரூபாய் கேட்பாங்களே அநியாயத்துக்கு. ஐயோ, இப்போ என்னடி பண்றது? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வேணா காலைல டிராப் பண்ணிடுவா? சேச்சே, உன் வீடு பாரிஸ், என் வீடு திருவான்மியூர். தட்ஸ் ஓகே. போற வழியில எனக்கு ஒரு கேம் பாய் வாங்கணும். PSP தானே? ஆமா, எங்க கிடைக்கும்? பஜாருக்கு போன் வச்சா உடனே வந்து கொடுத்துட போறாங்க. 1 செகண்ட். ஹலோ பாய், எங்க இருக்கீங்க? எனக்கு ஒரு PSP 3 வேணும் பாய். ஆமா ஆமா பாய், உடனே வேணும் பாய். பாவண்டி. திருவாமியூர்ல கொடுத்துடணும் பாய். கொடுங்க பாய், டெலிவரி சார்ஜ் நான் கொடுத்துறேன். அட்ரஸ் SMS பண்றேன். சாயங்காலத்துக்குள்ள உங்க வீட்ல இருக்கும். Thank you so much. நமக்குள்ள இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம். பாய்க்கு கார்ட்ல பே பண்ணலாம்ல? இல்ல கேஷ் தான் பே பண்ணனும். ஐயோ, என்கிட்ட அவ்வளவு கேஷ் இருக்காதே. விடுங்க, அத பாத்துக்கலாம். நோ, அதுக்கு நான் கண்டிப்பா பே பண்ணுவேன். வாங்கிக்கிறேன், விடுங்க. அப்போ போலாமா? இல்ல பசங்க கேண்டீன்ல வெயிட் பண்றாங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க, போய் சொல்லிட்டு வந்துறேன். நோ ப்ராப்ளம், நாங்க இங்கே வெயிட் பண்றோம். ஓகே. அசோக். சொல்லுங்க. சாரி, ஒரு கப் காஃபி வேணுமே ப்ளீஸ். ஷூர். உங்களுக்கு? அவளுக்கும் தான். ஓகே. எப்படி நான் சொல்லல? அவனை பார்த்தா நல்லவனா தெரியுது. நல்லவனுங்க தாண்டி இழிச்ச வாயனங்களா இருப்பாங்க. தப்புடி. ஏய், இது ரொம்ப சீரியஸாலாம் யோசிக்காத. ஜஸ்ட் ஃபன். அவனை நம்ம கலாய்க்கிறோம், அவ்வளவுதான். ஓகேடி, நான் கிளம்புறேன். கார்ல வரல? இல்லடி, வித்யா வெயிட் பண்ணுவா. நான் கிளம்புறேன். கிளாடியேட்டர் காஃபி வாங்க போயிருக்கு, காஃபி குடிச்சிட்டு போடி. ஒன்னும் வேணாம், பாய். பாய். Thank you. மச்சான், ஈஸி புக் எடுத்துட்டு வந்த? டேய் வெற்றி, என்னடா யோசிக்கிற? சுல்லாங் கிளாஸ்ல அதான் மாப்பிள்ள டர்ராகி போயிருக்கான். இல்ல மாப்பிள்ள, அவன் ஏதாவது பண்ணண்டா மாப்பிள்ள. ஏற்கனவே ஏதோ பண்ணி தான் இந்த நிலைமையில இருக்க.
திரும்ப ஏதோ பண்ணணுங்கிற? அதுக்கு அவன் என்ன பண்ணாலும் வாங்கிட்டு அமைதியா இருக்க சொல்றியா? வேற வழி இல்லை மச்சான். அவருக்கும் உனக்கும் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தீர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா அவருக்கே அவர் பண்றது தப்புன்னு தெரியும். காத்தாடி நீ புத்தரை பாத்திருக்க? பாக்குறதா? அவர் கூட தான் எல்கேஜி இருந்து ஒன்னா படிச்சிருக்கேனே. ஏய் நக்கலு. பங்காளி புத்தர் கோவப்படுறாரு. இவன் புத்தர் இல்ல மாப்ள, சித்தர். அதூரி பாபா அம்ஜத் கான் அட்வைஸ்லாம் மத்தவங்களுக்கு மட்டும் தான் பண்ணுவாரு. டேய் கோவப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கும்ல. ப்ரொஃபஸர் கிட்ட கோவப்பட்ட நஷ்டம் நமக்கு தான். தினமும் டார்ச்சர் பண்ணுவாங்க, மார்க்கில் கை வைப்பாங்க. தேவையாடா இதெல்லாம் உனக்கு? நீ அவர்கிட்ட கோவப்பட்டாலும் அவர் உன்கிட்ட கோவப்பட்டாலும் நஷ்டம் உனக்கு தான். அதனால மூடிக்கிட்டு இரு. என்னடி உன் ஆளோட கிளாஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கியா? இது யாரோட கிளாஸ்? சுல்லான் கிளாஸ் டி. ஓ, மறந்தே போயிட்டேன். ஐ லவ் எஸ்எம்எஸ் அனுப்பி கலாய்ச்சியே, அப்புறம் என்னாச்சு? டெய்லி 100 எஸ்எம்எஸ்க்கு மேல அனுப்புறான். ஹூ ஆர் யூ, வேர் ஆர் யூ, வாட் ஆர் யூன்னு அடிச்சு தள்ளுறான். நீ எதுவும் பதில் போடலையா? எஸ்எம்எஸ் குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஐ லவ் யூ மெசேஜ் போடுவேன். அப்படி எஸ்எம்எஸ் பழைய மாதிரி வர ஆரம்பிச்சதுன்னா அப்படியே விட்டுருவேன். நம்பரை வச்சு ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட போறான்டி. கண்டுபிடிச்சா பிரச்சனை அவனுக்கு தான். அது எப்படி? அவன் அனுப்புன எஸ்எம்எஸ்லாம் என்கிட்ட இருக்கு. ஒரு நல்ல நியூஸ் சேனலா பார்த்து அவன் விஷயத்த சொன்னா போதும், அவனை மாத்தி மாத்தி கிழிச்சிருவாங்க. அடி பாவி. மாணவிக்கு செல்போன் மூலம் செக்ஸ் தொல்லை கொடுத்த ஆசிரியர் கைது செய்ய கோரி கமிஷனர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம். பாவண்டி, மாஸ்டர் விட்டுரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சிட் டவுன். இப்ப என்ன கூப்பிடுவான் பாரு. மாட்டான்டா. என்னடா சொல்ற? மாப்ள பழி வாங்குறப்ப எப்பயும் ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு முதல்ல வேற ஆள் வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறமா உன்னை வெளியே அனுப்புவான் பாரு. டேய் ஏந்திரி. இஎம் புக்ஸ் இருக்கா? சாரி சார், கொண்டு வரல சார். வெளியே போ. ஓகே சார். டேய் நீ தான் அந்த புக்கு கொண்டு வந்திருக்கிய, அப்புறம் ஏன் இல்லைன்னு சொல்ல? சைலண்டாரா, இவன் கிளாஸ்லேருந்து இப்படி தான் எஸ்கேப் ஆக முடியும். அட பாவி, கழட்டி விட்டு போகிறான் பாரு. மாப்ள இப்போ உன்னைய கூப்பிடுவான் பாரு. எல்லாம் வச்சிருக்கேன், எப்படி வெளியே அனுப்புறான்னு பார்ப்போம். டேய் ஏந்திரி. மாட்டினேன். இஎம் புக் இருக்கா? இருக்கு சார். பென் இருக்கா? பெண் இல்லாம யாரா கிளாஸ்க்கு வருவாங்களா? கேட்டா ஆமா இல்லைன்னு பதில் சொல்லு, எதிர்கேள்வி கேட்காத. இருக்கு சார். இஎம் 2 புக் இருக்கா? அது அடுத்த செமஸ்டர் புக்கு தானே. இருக்கா இல்லையா? கொண்டு வந்திருக்கேன் சார். பாவம், சொல்லானுக்கு எப்படி வெற்றியை வெளியே அனுப்புறதுன்னே தெரியல. எடு எடு, உன் செல்போனை வெளியிடு ராசா. கிளாஸ் ரூம்ல செல்போன் வச்சிருக்கிறது உனக்கு தெரியாதா? என்ன முறைக்கிற? கொடு போன. நல்லா காஸ்ட்லி போனா இருக்கும் போல. போனை மறந்துடு. ஃபோன் இருக்கட்டும், சிம்மை கொடுங்க சார். அதில் நிறைய நம்பர் இருக்கு. போய் பிரின்ஸ்பாலை பாரு. சிம்மு தந்து புது ஃபோனு வாங்கி தருவார். ஏய் எங்கே உட்காரு? வெளியே போட. எதுக்கு சார்? கிளாஸ் ரூம்ல செல்போன் வச்சுக்கிறது தப்பு, அதுக்கு தான். வெளியே போட. டேய் யார் போன் அது? உண்மையை சொல்லுங்க, யார் போன் அது? சார், உங்க பேண்ட் பேக்கில் இருந்தா சார் மணி அடிக்குது. ஷட் அப்.